பாசிப்பயிரோ ஒரு உளுந்தோ இல்லை ஒரு துவரையோ கலந்துருக்கக்கூடாது, அதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி களை விதை என்று சொல்லக்கூடிய வீட் சீட்ஸ் எதுவும் அதில் மிக்சராக இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு வரக்கூடிய சீட்ஸ் வந்து ஃபிசிக்கலி பியூராக இருக்கணும். அதை தான் பியூரிட்டி அனாலிசிஸ் சொல்லுவோம். பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, துவரைக்கு வந்து 9% என்றும், எள்ளு, நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்து பயிர்களுக்கு 9 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவில் வந்து மாய்ஸ்சரோட கண்டென்ட் சீட்ஸில் இருந்ததுன்னா லாங் டைம் ஸ்டோரேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சீடு நல்லா ஜெர்மினேட் ஆகி நல்ல ஈல்டை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ரூட்டு, ஒரு ஷூட்டு இந்த மாதிரி முளைச்சிருக்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து முளைப்புத்திறன் பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 100 விதையில் வந்து 80 விதை முளைச்சிருக்கு அப்படின்னா அந்த 80 முளைச்சிருக்க விதைகளும் நார்மலாக இருந்தது, அதாவது நல்ல ரூட்டு, ஷூட்டு, க்ரோத் இருந்ததுன்னா நம்ம ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து 80% சொல்லலாம். விதை பரிசோதனை நிலையங்களின் முக்கிய பங்கு விவசாயிகளுக்கு தரமான விதைகளை உரிய காலத்தில் கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய முக்கியமான பணியாகும். இந்த தரமான விதை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை சான்றளிப்பு தரத்திற்கேற்ற குறைந்தபட்ச புற தூய்மை, இன தூய்மை, முளைப்புத்திறன் மற்றும் விதை நலத்துடன் கூடிய வீரியம் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அதை தரமான விதைகள் என்று சொல்வோம். இந்த தரமான விதையை பயன்படுத்துவதனால விவசாயிகளுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 முதல் 20% வரை மகசூல் அதிகரிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. இந்த தரமான விதையானது விவசாயிகளுக்கு வந்து உரிய காலத்தில் அதை வந்து சேர்ப்பதே எங்களோட முக்கியமான பணியாகும். விதை உற்பத்தி, விநியோகம் போன்ற முக்கிய திட்டங்களில் விதை பரிசோதனையின் பங்கு வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இப்பரிசோதனை நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம், அதாவது சீடோட மாய்ஸ்சரை வந்து நம்ம பார்க்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட முளைப்புத்திறன் எவ்வளோ இருக்குது, ஒரு விதை வருதுன்னா அதோட முளைப்புத்திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து சொல்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி, அந்த வரக்கூடிய விதை வந்து ஃபிசிக்கலி பியூரா, புற தூய்மை கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து பிறரக கலப்பு, ஏதாவது அந்த வரக்கூடிய விதையில் வேற ஏதாவது கலப்பு இருந்து கலந்து வந்திருக்கா அப்படின்றதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்செக்ட் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா, அதாவது பூச்சி நோய் தாக்குதல் இருக்குதா அந்த விதையில அப்படின்றதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வகத்தில் நாங்கள் மெயினாக ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னா ஈரப்பத பரிசோதனை. ஈரப்பதம் என்னன்னா மாய்ஸ்சர் வந்து ஒரு விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு விதையில வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன், கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒரு விதையில வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது பெஸ்ட் இன்செக்டோட இன்ஃபெஸ்டேஷன் அதிகரிக்கும், அதோட பூச்சி பூஞ்சானோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஒரு விதையில வந்து ஈரப்பதம் மிக குறைந்த அளவில் இருந்துச்சுன்னா முளைக்கவே முளைக்காது. நம்ம எப்படி அந்த ஒரு விதையை மெயின்டைன் பண்ணணும்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டிஷன்ல தான் வச்சுக்கணும் விதையை. அதாவது சராசரி ஈரப்பதத்தில் இருந்தால் தான் அந்த விதை வந்து நன்கு முளைத்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். ஆகவே ஒவ்வொரு பயிருக்கும் சராசரி மாய்ஸ்சரானது, ஈரப்பதமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு, பேடிக்கு வந்து 13% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி சோளம், கம்பு இதுக்கெல்லாம் வந்து 12% என்றும், பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, துவரைக்கு வந்து 9% என்றும், எள்ளு, நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்து பயிர்களுக்கு 9 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவில் வந்து மாய்ஸ்சரோட கண்டென்ட் சீட்ஸில் இருந்ததுன்னா லாங் டைம் ஸ்டோரேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சீடு நல்லா ஜெர்மினேட் ஆகி நல்ல ஈல்டை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இரண்டாவது பரிசோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி, அதாவது நமக்கு வரக்கூடிய விதை மாதிரிகளில் வந்து ஃபிசிக்கலாக பியூராக இருக்கணும். அதில் கல் மண் இருக்கக்கூடாது. இப்போ பேடி, அதாவது ஒரு நெல் வந்து டெஸ்ட்டுக்கு வருதுன்றப்ப அதில் ஒரு பாசிப்பயிரோ ஒரு உளுந்தோ இல்லை ஒரு துவரையோ கலந்துருக்கக்கூடாது, அதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி களை விதை என்று சொல்லக்கூடிய வீட் சீட்ஸ் எதுவும் அதில் மிக்சராக இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு வரக்கூடிய சீட்ஸ் வந்து ஃபிசிக்கலி பியூராக இருக்கணும். அதை தான் பியூரிட்டி அனாலிசிஸ் சொல்லுவோம். இந்த பியூரிட்டி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீட் ப்ளோயர் என்ற ஒரு கருவி யூஸ் பண்ணி அதில் நாங்கள் ஃபிசிக்கல் பியூரிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்துட்டு ஒவ்வொரு கிராப்புக்குமே இந்த புற தூய்மையானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 98% புற தூய்மை இருந்தால் தான் அந்த லாட்டை நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் 98க்கு கம்மியாக, 98% கம்மியாக இருக்கும்போது நாங்கள் தரமற்ற விதை மாதிரிகள் என்று நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ புற தூய்மைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அது விவசாயிகளுக்கு போகும்போது சீட்ஸ் வந்து பியூராக இருக்கும், ஃபீல்ட் லெவலையும் யூனிஃபார்ம் ஜெர்மினேஷன் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். அங்கங்கே ஒரு உளுந்தோ ஒரு துவரையோ இல்லை ஒரு பாசிப்பயிரோ முளைக்காமல் யூனிஃபார்ம். இப்போ பேடி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோன்னா பேடியாக மட்டும்தான் இருக்கும், அங்கே வேறு எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஃபிசிக்கல் பியூரிட்டி டெஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம்.
மூணாவதாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பரிசோதனை பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் பரிசோதனை தான். இப்போ என்னன்னா முளைப்புத்திறன் பரிசோதனை ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 100 சீட்ஸ் போடுறீங்கன்னா 100ல் எத்தனை விதை முளைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறதா முளைப்புத்திறன் பரிசோதனை. அதை தான் நாங்கள் ஜெர்மினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 100 விதை போட்டிருக்கீங்க, அதில் 80 முளைச்சிருக்குன்னா 80% நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. 100ல் எத்தனை சீட்லிங்ஸ் நார்மலாக முளைச்சிருக்கு, ஒரு ஹெல்த்தி ரூட்டு, ஒரு ஷூட்டு, இந்த மாதிரி முளைச்சிருக்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து முளைப்புத்திறன் பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 100 விதையில் வந்து 80 விதை முளைச்சிருக்கு அப்படின்னா அந்த 80 முளைச்சிருக்க விதைகளும் நார்மலாக இருந்தது, அதாவது நல்ல ரூட்டு, ஷூட்டு, க்ரோத் இருந்ததுன்னா நம்ம ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து 80% சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் இந்த முளைப்புத்திறனானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா விதைச்சட்டம் 1966 படி விதி பிரிவு 7 படி ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளோதான் முளைப்புத்திறன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து 80% இருக்கணும் முளைப்புத்திறன், மக்காச்சோளத்திற்கு வந்து 90% இருந்தால் தான் அந்த சீட் லாட்டை வந்து நாங்கள் பாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 90க்கு குறைவாக முளைப்புத்திறன் பரிசோதனையில் நமக்கு ரிசல்ட் வருதுன்றப்ப அதை நம்ம தரமற்ற விதை என்று நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? பயிர் வகை பயிர்களான துவரை, உளுந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75% முளைப்புத்திறன் இருந்தால் அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். 75%க்கு குறைவாக இருக்கும்போது அதை நம்ம சப்ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட முளைப்புத்திறன் இருந்தால் அதை நாங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்னு டிக்ளேர் பண்ணுவோம், இல்லைன்னா சப்ஸ்டாண்டர்ட் டிக்ளேர் பண்ணுவோம். இதுதான் முளைப்புத்திறன் பரிசோதனையை நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பிறரக கலப்பு. பிறரக கலப்புன்றது என்னென்னா இங்கிலீஷில் சொல்லுவோம்னா ODV அப்படின்னு சொல்லுவோம், அதர் டிஸ்டிங்விஷபிள் வெரைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு CO51 லாட்லேருந்து நமக்கு சாம்பிள்ஸ் வருது. இப்போ CO51 லாட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் CO51 மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர ஒரு ADT 37 ஒரு CR 1009 அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ODVன்னு சொல்லுவோம். பிறரக கலப்பு அப்படின்னா ODVனா அதர் டிஸ்டிங்விஷபிள் வெரைட்டிஸ். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் CO51 டெஸ்ட்டுக்கு வந்து அந்த CO51 மட்டும்தான் இருக்கணும் அந்த லாட்டில், மற்ற எதுவும் இருக்கக்கூடாது. கலப்பு இருந்தால் அதை நம்ம வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பரிசோதனை எல்லாத்துலேயுமே ஒரு சீட் லாட்டானது ஸ்டாண்டர்ட்னு வந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஃபைனலாக வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அந்த நாங்கள் ஸ்டாண்டர்ட் டிக்ளேர் பண்ணாதான் விதைச்சான்று துறையிலேருந்து அவங்களுக்கு வந்து சான்று வழங்கி அதை வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ நாங்கள் சப்ஸ்டாண்டர்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது வந்து விவசாயிகளுக்கு போய் சேராது. ஸோ விதை பரிசோதனை பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து அந்த தரமான விதை சென்று சேர்வதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்கிறோம். இப்போது தரமான விதைகள் பயன்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதையின் அளவு கண்டிப்பாக குறையும். இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் 80% ஜெர்மினேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து இந்த பர்ஃபெக்ட் சீட் ரேட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். கவர்மெண்ட் என்ன சீட் ரேட்டில் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த சீட் ரேட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். விதையின் அளவு கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி சீரான வேகமான முளைப்புத்திறன் இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு ஃபால்ஸ் இல்லாமல் சீரான வேகமான முளைப்புத்திறன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்றும் நோயின் தாக்குதல் குறைவாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான ஈரப்பதத்தில் தான் டெஸ்ட் பண்ணி அந்த சீட்ஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பூஞ்சான தாக்குதல் வந்து குறைவாக இருப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மிக சீரான வளர்ச்சி மற்றும் ஒருமித்த பூக்கும் தன்மை கிடைக்கும். என்னென்னா யூனிஃபார்ம் ஃப்ளவரிங் டைம் இருக்கும். இதில் வந்து யூனிஃபார்மாக ஃப்ளவரிங் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 முதல் 20% வரை மகசூல் அதிகரிப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஒரு ஃபார்மர் வந்து கையிருக்குள்ள வந்து விதை வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த விதை எவ்வளோ முளைக்காதுன்றது தெரியாது. முளைப்புத்திறன் பரிசோதனை எங்ககிட்ட வந்து பார்ப்பாங்க. 80 rupees பே பண்ணி 80 ரூபா கொடுத்து ஒரு சாம்பிள் வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த விவசாயிக்கு வந்து அந்த விதை வந்து நாள்பட்டு போயிடுச்சு, அதில் வந்து ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த ஃபார்மர் என்ன பண்ணலாம், அந்த முளைப்புத்திறன் பரிசோதனை செய்யும் போதே எங்களுக்கு வந்து இன்செக்ட் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கான்னு பார்த்து கொடுங்கன்னு எங்களை கேட்கலாம். அந்த மாதிரி அவர் கேட்குறப்ப நாங்கள் அந்த ஹோல் சாம்பிள் இப்போ அவர் வந்து 400 கிராம் கொடுத்தாருன்னா அந்த 400 கிராம்லேயும் இன்செக்ட் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 400 சீட்லேயுமே ஒவ்வொரு சீடாக எடுத்து பார்ப்போம். போர் ஹோல்ஸ் இருக்கா, இல்லை அதில் வந்து ஏதாவது இன்செக்ட் டேமேஜ் இருக்கா, அதில் வந்து பூச்சி இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அந்த ஹோல் 400 கிராம்ஸ்லேயும் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதில் இன்ஃபெஸ்டேஷன் இருந்ததுன்னா, சப்போஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்போம், அந்த கேல்குலேஷனில் 0.5க்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த லாட்டை வந்து நாங்கள் ஃபெயிலுன்னு சொல்லுவோம். பெரிய சீடாக இருந்ததுன்னா இப்போ பாசிப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு, துவரை அந்த மாதிரி இருக்கிற பயிருக்கு வந்து 1% வரை அலோவ் பண்ணலாம். மிகச்சிறிய சீட்ஸாக இருந்ததுன்னா 0.5% வரை தான் அலோவ் பண்ணலாம். இப்போது அந்த நாங்கள் பரிசோதனை பண்ணுறப்ப அவருக்கு 0.5க்கு மேலே ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம் இதில் பூச்சியோட தாக்குதல் இருக்குங்கய்யா. அப்போ வந்து நீங்கள் பூச்சியோட தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் முளைப்புத்திறனையும் டெஸ்ட் பண்ணுவோம். முளைப்புத்திறன்லையும் அது கம்மியாக இருந்ததுன்னா இந்த இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷனால தான் முளைப்புத்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்றத நாங்கள் அவருக்கு எடுத்து கூறுவோம்.
ஏன்னா அவர் ஃபீல்டில் போய் போட்டு அதுக்கப்புறம் ஈல்டு லாஸ் ஆகி முளைக்காமல் போய் வர பிரச்சனையை நாங்கள் டெஸ்ட் எடுத்த உடனே சொல்லிடுவோம், நீங்கள் இதுக்கு வந்து போக வேண்டாம், இதில் வந்து விளைப்புத்திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்செக்டோட இன்ஃபெஸ்டேஷன் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் இதை போட்டாலும் உங்களுக்கு சரியாக முளைக்காது, மகசூலும் இருக்காது அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சொல்கிறதுனால ஃபார்மருக்கு வந்து அந்த மகசூல் இழப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு முக்கிய ஒரு பரிசோதனையாக விளங்குது. விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விதை பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, சில விவசாயிகள் வந்து கடையில் போய் வாங்குவாங்க, சிலர் வந்து கையிருப்பு விதைகளை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. போன போகத்தில் போன சீசனில் போட்டதை இந்த சீசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பட்சத்தில் கையிருப்பில் இருக்கிற விதையை வந்து எங்ககிட்ட பரிசோதனை எடுத்துக்கோங்க அப்படின்றோம். நம்ம விவசாயத்துக்காக இடுபொருளுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறோம். வெறும் 80 ரூபா கட்டி உங்களோட விதைகளை வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா முளைக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விவசாயத்தை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபகரமாக இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஒரு விவசாயி வந்து சீடு எவ்வளோ முளைக்கும் என்னன்னே தெரியாமல் அதை வந்து சோயிங் பண்ணி அதுக்கு மருந்தடிச்சு எல்லா வேலையும் பண்ணி முளைக்காமல் ஈல்டு வராமல் தவிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 80 ருபீஸ் பே பண்ணி டெஸ்ட்டை எடுத்துட்டு நல்லா முளைக்கும், இதில் பூச்சி நோய் தாக்குதல் இல்லை, இந்த விதையில் ஈரப்பதம் வந்து சராசரியான அளவில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் விவசாயத்தை மேற்கொண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அதனால் உங்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்வது என்னென்னா, ஒவ்வொரு போகத்துக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி விதையை பரிசோதனை செஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எடுக்கக்கூடிய மகசூலை விட 15 முதல் 20 வரை கண்டிப்பாக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதை நீங்களே பார்ப்பீங்க கண்கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.